வணக்கம். திருச்சியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரச்சார கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. அதிமுக, தேமுதிக கூட்டணி கட்சிகள் பார்த்திங்கன்னா திருச்சியில் சும்மா சொல்லக்கூடாது, கூட்டம் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். நல்ல கூட்டம். அதிமுக தேமுதிக கூட்டணி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் ஒரு கூட்டமாக நடத்தி 40 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிமுகப்படுத்தினார். இந்த கூட்டத்தோடைய ஹைலைட்டே பார்த்திங்கன்னா தேமுதிகவுடைய அதாவது தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மகன் விஜய் பிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுறாரு. அவரும் இந்த மேடையில் அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டார். விஜய் பிரபாகரன் பெயர் விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் விஜய் பிரபாகரன் அறிவிக்கப்பட்டதும் பிரபாகரன் நேராக தாயார் பிரேமலதா அவர்களிடம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றார். அந்த காட்சி எல்லா டிவிலையும் வெளிப்படும் உருக்கமாகவே இருந்துச்சு. ஏன்னா கேப்டன் இல்லாமல் சந்திக்கிற தேர்தலாக இருக்குது. அதில் தாயார்கிட்ட விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கின நிகழ்வு ஒரு நிகழ்ச்சியாகவே தான் இருந்தது எல்லாத்துக்குமே. அப்புறம் எடப்பாடி அவர்களுடைய காலில் விழுந்து அவர் ஆசீர்வாதம் பெற்றார். கூட்டணி கட்சி தலைவரிடம் வாழ்த்துக்கள் பெற்றார். தொடர்ந்து பல்வேறு அந்த 40 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டாங்க, அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் ஸ்டேஜில் பேசினாங்க. பேசும்போது 40 தொகுதியில் வெற்றி பெறுவோம், திமுகவுக்கு எதிராக தான் நாங்கள் களம்ன்றோம் அந்த மாதிரி பேசுனாங்க. ஒரு இடத்துல கூட அது பாஜக பற்றி அவங்க பெருசாக பேசலைன்னு சொல்லணும். திமுக அதிமுக இடையே தான் பெரிய போட்டி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி சொன்னார். திரு பிரேமலதா அவர்கள் பேசும்போது கூட சில தகவல் சொன்னாங்க. எங்கள் கூட்டணியில் ஒரு கட்சி இணைய மாதிரி இருந்தது, பேரெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசினாங்க, இடங்கள் பகிர்வு சம்பந்தமாக பேசினாங்க. ஆனால் என்னமோ தெரியல, அவங்களுக்கு வேண்டியது மற்ற இடத்தில் கிடைத்தது என்னவோ அவங்க வேறு இடத்துக்கு போயிட்டாங்கிறத ஒரு கட்சியை குறிப்பிட்டு பேசினாங்க. அந்த எந்த கட்சிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவங்க பாமகவை குறிவைத்து தான் இந்த வார்த்தையை சொன்னதாக வலைதளங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். அடுத்து விருதுநகர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எப்படிங்கிறத நம்ம வரைக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு, உங்களுக்கும் தெரியும். ஏன்னா பாஜக சார்பில் சமத்துவ மக்கள் கட்சி இணைச்ச பிறகு சரத்குமார் அவருடைய மனைவி ராதிகா அவர்கள் அந்த தொகுதியில் போட்டியிட போகிறாங்க. இப்போ விருதுநகர் தொகுதியில் யார் யார் போட்டியிட போகிறான்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் மாணிக் தாகூர் தொடர்ந்து 3வது முறையாக அவர் நிற்கிறார். 2 முறை வெற்றி பெற்றிருக்காரு, 3வது முறை நிற்கிறார். அவருக்கான செல்வாக்குங்கிறது அந்த தொகுதியில் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேமுதிக சார்பில் விஜய் பிரபாகரன் அவர்கள் போட்டியிடுகிறார். அதுவும் விஜயகாந்த் அவர்களுடைய மகன். அந்த விஜயகாந்துக்கு அதிகமான ரசிகர்கள் கொண்ட ஒரு தொகுதியாகவும் பார்க்கப்படுறதுனால அவருக்கு உள்ள வெற்றி வாய்ப்பையும் ஆலோசப்படுகிறது. அதுக்கப்புறம் ராதிகா அவர்கள் சமத்துவ மக்கள் கட்சியில் நிறுத்தப்படுறாங்க. 3 வேட்பாளர்களும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சரிசமமான வாக்குகளை பெறக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்காங்க. சவாலாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இந்த தொகுதி இப்போ மாறி இருக்குன்னே சொல்லலாம். கடும் சவாலாக இருக்கிற தொகுதியாக மாறி இருக்கு. ராதிகா அவர்கள் வெற்றி பெறுவாரா, இல்லை திரு விஜய் பிரபாகரன் அவர்கள் வெற்றி பெறுவாரா, அல்லது திரு ஏற்கனவே போட்டியிடுகின்ற மாநில அவரே தொகுதியை தக்க வைத்துக் கொள்வாராங்கிறது அந்த தொகுதி மக்களை பற்றி தெரியும். இருந்தாலும் மாற்றங்கள் ஏற்படலாம். பிரச்சாரங்களும் சூழ்பிடிக்க தொடங்கியிருக்கு. ஒரு பக்கம் விஜய் பிரபாகரன் பிரச்சாரம் தொடங்கிட்டாங்க, நம்ம ராதிகா பிரச்சனை வைட்டாங்க, காங்கிரஸும் தொடங்க போகுது, வேட்புமனு தாக்கலும் செய்ய போகிறாங்க. இதுக்கிட்ட வரக்கூடிய பிரச்சாரங்கள், ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா 22 நாள் தான் அதிகபட்சம் இருக்குது. இந்த 22 நாட்கள் அவங்க மக்கள் மனங்களை வென்று அந்த தொகுதியை கைப்பற்றணும். அதுக்கான பிரச்சாரங்களில் முன் வச்சுருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் வேணாக்காரன். நன்றி.